ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் எப்பயுமே முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவேன். அதை நான் எப்படி வழிபடுறேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வெற்றிலை தீபம் எந்த கிழமையில எப்படி ஏற்றுறது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முருகருக்கு ஏற்றுறது தான் சிறப்பு. அந்த செவ்வாய் ஓரை டைமிங் என்ன அப்படின்னா, காலையில் 5 to 6, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த டைமிங்கில் தான் விளக்கேற்றணும். இதில் எப்படி உங்களுக்கு எந்த டைமிங் உங்களுக்கு தோதுவாக இருக்கும் அந்த டைமிங் நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க. இப்போ விளக்கு எப்படி ஏற்றுறது அப்படின்னா, நீங்கள் 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலை எடுத்து நீங்கள் விளக்கேற்றுற அந்த தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டை எடுத்துக்கோங்க. அதில் அகல் தீபம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு அந்த வெற்றிலையை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு, விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு, என்கிட்ட வேல் இருந்தனால நான் நடுவில் வேல் வச்சுட்டேன். உங்களுக்கு வேல் இல்லைல்ல அப்படின்னா முருகன் ஃபோட்டோவுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் அந்த விளக்கை வச்சு நீங்கள் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி கூட நீங்கள் அந்த விளக்கு ஏற்றலாம். நீங்கள் நடுவில் ஒரு விளக்கு வச்சாலும் சரி, இல்லை 6 வெற்றிலையும் 6 விளக்கு வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றிட்டு முருகர் முன்னாடி உட்காந்து மனமார உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள். இந்த வெற்றிலை தீபம் தொடர்ந்து 48 வாரம் நம்ம ஏற்றினோன்னா நம்ம நினச்சது நடக்கும். ஏன்னா நானும் ஏற்றிருக்கேன், ஏற்றி அதுக்கான பலன் நான் அடைஞ்சிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தீபம் ஏற்றிட்டு முருகர் முன்னாடி உட்காந்து கந்தசஷ்டி கவசமோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச முருகர் மந்திரமோ, இல்லை ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொன்னால் கூட போதும். ஏன்னா எனக்கும் மந்திரம்லாம் அவ்வளோவா தெரியாது. நானும் உட்காந்து ஓம் முருகான்னு தான் சொல்லுவேன். மனசார உருகி வேண்டிக்கோங்க. உங்கள் பிரார்த்தனை நியாயமாக இருப்பின் அப்படின்னா முருகர் உங்களுக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பார். ஏன்னா நான் ஏற்றி பலன் அடைஞ்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதை ஏற்கனவே ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், இப்போ தான் லாங் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.